நாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச பெண்கள் முதல்ல வேலை பாக்குறீங்கன்னு சொல்றீங்களே, படித்த பெண்கள்ல இருந்து படிக்காத பெண் வரை காலைல எந்திரிச்சு பாத்திரத்தை வலிக்கு பல்ல வலிக்கு வீட்டை கொட்டி வாச கொட்டி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு இட்டு தோசை சுட்டு வச்சு சட்னி சம்பந்தம் வகை வகையா செஞ்சு வச்சு பிள்ளைக்கு ஊட்டி விட்டு புருஷனுக்கு கட்டி கொடுத்து புலம்பி நாங்களும் வேலைக்கு கிளம்பி மத்தியானம் சாப்பாடு சாம்பார் கூட்டு பொரியல் அவியல் ரசம் அப்பள ரசம் அத்தனையும் வாங்கி செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள பூக்கி அடிச்சு வச்சு அத்தனையும் போய் மில்லில் போய் அந்த மாவு இந்த மாவு கோல மாவு முதற்கொண்டு வீட்டில் வாங்கி டப்பால அத்தனையும் அடுக்கி வச்சு கல்யாண காது குத்து சடங்குன்னு அங்கேயும் போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி அங்கேயும் போய் சாப்பிட்டு வந்துட்டு சரியா 4 மணிக்கு போய் பிள்ளைய பள்ளிக்கூடத்து கூட்டு வந்து அதுக்கு யூனிஃபார்ம் துவச்சு கொடுத்து இட்லி காஃபி ஸ்நாக்ஸ் அத்தனை எல்லாமே செஞ்சு கொடுத்து கையோட கையா யூனிஃபார்ம் துவச்சு போட்டு வீட்டு பாடத்தையும் சொல்லி கொடுத்து கொஞ்ச நேரம் 7:30 மணிக்கு உட்காந்து நம்ம வீட்டுக்கார காசு வீணாயிடக்கூடாதுன்னு சீரியல் பார்க்க உட்காந்தா எங்களை கட்டின 7:30 சரியா 7:30 தான் வரும். மாமா உனக்கு கடமை தவறாம உங்களுக்கு இட்லியா தோசையா சட்னியா சாம்பாரா புரோட்டாவா பழைய குருமாவன அத்தனை கேட்டு வகை வகையா செஞ்சு வச்சு வீட்டு கொஞ்ச நேரம் தூங்கலான்னு கையோட கையா பாத்திரத்தை விலக்கி வச்சு கதவை சாத்தலான்னு போனா ஏன் வீட்டு நாய் லோலு குலைக்கும். அந்த நாய்க்கு கொஞ்சோண்டு பாலை ஊத்திட்டு அடுத்த நாள் காலைல பால்காரன் பால் ஊத்துறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு இன்னைக்கு என்ன பிள்ளைக்கும் கணவனுக்கு சமைக்கலான்னு புதுமையாக சிந்திக்கக்கூடிய என் பெண்கள்கிட்ட எதுவுமே புதியவற்றை தெரிந்துக்கிறதுக்கான அறிவு இல்லைன்னு பேசிட்டு